அகைன் நான் தான் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் எல்லா பக்கம் முறுக்கிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் முதல் 2 ஷோ பார்க்காம இப்போ 3 மணி ஷோக்கு வந்திருக்கேன். இங்கே மோஸ்ட்லி ஓப்பன் ஆனதே பார்த்தா 11:30 ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஷோ எல்லாம் தெரிஞ்சு ஃபுல்லாக பேங்க் டிக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவை திறந்தால் ஒரே ஸ்பாய்லர் தான், காலையிலேருந்து ஸ்பாய்லர். பட் இங்கே நிறைய க்ரௌட் இருக்குது. ஸோ நானும் படம் பார்க்க போகிறேன். ஏகே த ட்ராகன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தொலைதூர வரிசை நிற்கிது. இதில் நானும் கூட சேர்ந்து நிற்கிறேன். ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்தாச்சு. ஆன்லைன் புக்கிங்னால் டிக்கெட் பிரச்சனை கிடையாது. 3 மணிக்கு ஷோன்னு சொன்னாங்க. எப்படி 3:15 ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே விட ஆரம்பிக்கல. உள்ளோட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். One eternity later. மொதல் 2 ஷோ இதனால தான் வராமல் இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஷோ பார்த்தாலும் கிட்ட இதே சவுண்ட் இருக்குது. சத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒரு விஜய் படத்துக்கு எனக்கு இவ்வளோ சவுண்ட் இருக்குமான்னு தெரியல. பட் அஜித் படத்துக்கு இந்த கடவுள் அஜித்தை குறை வந்து மாறவே மாறேன். ஓகே படம் போட்டாங்க. A few moments later. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இந்த படத்தில் சத்தியமாக ஏகே அஜித்குமார் அந்த ஒரு மனுஷன் தான் அந்த 2.5 மணி நேரம் ஷோவை கம்ப்ளீட்டாக தூக்கி நிப்பாட்டுறது. கதையில் நாயகன் அவர் தான். அப்புறம் த்ரிஷாவுக்கு ஒரு குட்டி ரோலு, பிரசன்னாவுக்கு ஒரு குட்டி ரோலு, வர எல்லாருமே அப்படி தான் லைட்டாக அப்படியே உப்புக்கு சப்பாக வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஏகேக்கு இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செம மாஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போது விடாமுயற்சியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படம் இந்த நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரியான ஜானரில் ஏகே பார்த்துட்டு திருப்பி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு படமாக கண்டிப்பாக குட் பேட் அங்கே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பாசிட்டிவ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக்னு சொல்கிறத விட இந்த படம் வந்து ஒரு சவுண்டான படம் தான் சொல்லணும். படம் ஃபுல்லாக மியூசிக் வருது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மியூசிக் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் வரைக்கும் அப்படியே சூப்பராக ஆடி போய்கிட்டே இருக்குது. இதில் செகண்டரி அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, அதுவும் இந்த படத்தில் உண்மையாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பழைய பாட்டை வந்து திருப்பி இப்போ ரீமிக்ஸ் பண்ணியோ இது பண்ணி போடுறதோ வழக்கமாகிடுச்சு. அது எதுவும் பண்ண முடியாது. தமிழ் சினிமாவில் இப்போ தான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கனால எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதை கையாண்ட விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஜிவி என்ன மிரட்டிட்டார். எனக்கு இன்னொரு பயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜபாட்டேன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்ரமோட ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ பார்த்தா கூட என்னென்னா 11 கெட்டப்பில் விக்ரம் நடிக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு தான் ப்ரொமோட் பண்ணானுங்க. ஸோ சேம் வித் குட் பேட் அக்லி. என்னென்னா இந்த படத்தில் தீனா, அமர்கலம், அட்டகாசம் இந்த மாதிரி பல கெட்டப்போ வந்து அங்கங்கே அப்படியே பிஞ்ச் பண்ணி இது பண்ணது வந்து எனக்கு ஐயோ ஒருவேளை இவங்களும் அதை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு எப்படி சொல்ல, படம் ஃபுல்லாக கொண்டு வர முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து அந்த கேரக்டர்லாம் வச்சு, இல்லை அப்பப்போ அந்த ஒரு ஃப்ளாஷ் பேக்கில் இருக்கும்போது அந்த கேரக்டர் மாதிரி இருந்தால், இல்லை அந்த கேரக்டர் அந்த டைமில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல ஆதிக்கு உண்மையாக ஒரு டேரக்டராக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. அப்படி கதையோட கோர் பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், அதாவது இந்த அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, வெட்டுக்குத்து, ரவுடிசம், மாஃபியா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய கதையோட நாயகன். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் விட்டுருப்பார். அப்படி விட்ட ஒருத்தர் வந்து திருப்பி எதுக்காக விட்டாரோ, அதாவது யாருக்காக அது எல்லாத்தையும் விட்டாரோ அவங்களுக்காகவே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வராரு. இதுதான் கதையோட பிளாட்டு. ஆனால் டைட்டில் கார்டு இருக்குது தெரியுமா, அது செம்மையாக இருக்குது. அஜித்துக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைட்டில் கார்டு. அந்த அஜித்குமார் ஏகேன்ற அந்த இருக்குல்ல, அதுக்கு அவனுக்கு ஒரு மெனக்கெட்டு இருக்கானுங்க. உண்மையாகவே செம்மையாக இருக்குது அந்த டைட்டில் கார்டுக்கே ஒர்த்துங்க. இந்த படம் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பரம ஏகே கண்ணி, அதாவது அஜித்குமார் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 படமாக பார்த்தா அஜித்குமார் படம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த செலிப்ரேஷன் டோனில் இல்லை, லைக் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மூடில் இல்லை அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்போது, இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் உங்கள் தலைவனை பார்த்து அப்படியே ஆராதிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் அங்கங்கே அப்படியே எப்படி சொல்ல, கொஞ்சம்லாம் இல்லை, படம் ஃபுல்லாக திணிச்சு வச்சுருக்காங்க. நீ இதை பார்த்து கைத்தட்டவா, அதை பார்த்து கைத்தட்டவான்னு தெரியாத அளவுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, இந்த படம் வந்து ஒரு சவுண்டான படம் அப்படின்னு, அதுதான் சிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த விஷயம்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து என்னடா இது திருப்பி தான் வருமா அப்படின்னு தோண வச்சிருச்சு. ஏன்னா ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு படம் பார்த்தோன்னா இல்லைனா ஒரு ரெட்ரோ சாங்கோ 2 ரெட்ரோ சாங்கோ வரும். அதை வந்து லைட்டாக அப்படியே டிஜேலாம் போட்டு டிச்சுக்குன்னு அடிச்சு விட்ருப்பானுங்க, பார்க்குற ஓகே. இந்த படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் மட்டுமே வச்சு நிறைய ஓட்டிட்டானுங்க. லிட்டரலாக சொல்லப்போனால் அந்த ரெட்ரோ சாங்ஸ், அப்புறம் இந்த சாங் சீக்வல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணிட்டாலே படத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தை ஈஸியாக தூக்கிடலாம். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன இன்னொரு விஷயம்,
நான் ஏதோ உட்காந்து ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரோட வீடியோ பார்க்குற மாதிரி சம்டைம்ஸ் தோணுச்சு. ஏன்னா எல்லாம் உட்காந்து ரீல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆல்ரெடி ஒரு கல்ட்டான ஒரு திங் இருக்கும்ல, அதை வந்து சில நேரத்தில் அப்படியே விட்டுறணும்னு சொல்லுவானுங்க. அதை பண்ணாமல் அந்த பாட்டை போட்டு இப்போ இருக்கவங்க ஆடுறதோ இல்லை இப்போ இருக்கவங்க இது பண்ணுறதோ ஒரு சிலருக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட, இப்போ என்ன மாதிரி ஆளுக்குலாம் என்னென்னா ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் என்னடா இதுதான் திருப்பி வருமா, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக தந்துச்சு, தராமலாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது, இப்போ இந்த புஷ்பா, கேஜிஎஃப் இந்த படம்லாம் பார்க்கும்போதில்ல, அவள் யார் தெரியுமா, அவள் என்ன செய்வான் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பானுங்க. சுற்றி ஹீரோவுக்கு பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பில்டப் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து அப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார், ஏதோ நடந்துடும். இந்த 2.5 மணி நேரம் படமும் பார்த்தாலே ஹீரோவை பற்றி பில்டப் மட்டும்தான் இருக்குது. கடைசி வரைக்கும் ஹீரோவுக்கு எவனோ ஒருத்தன் பில்டப் பண்ணிட்டே இருக்கான். அந்த லாஸ்ட் சீனில் கூட எப்படின்னா ஹீரோ யார் தெரியுமா, அது தலைனாலும் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு கிடையாது. இருந்தாலும் இப்போது என்ன மாதிரி ஆள் எப்படின்னா, ஹீரோனால் அவன் 4 அடி வாங்கணும்ப்பா, 4 அடி வாங்கி திருப்பி அடித்தாதான் ஹீரோ. படத்தோட ஆரம்பத்துலேருந்து ஹீரோ மட்டும்தான் அடிப்பார், வில்லன் குத்து வாங்கிட்டே இருக்கான், அப்புறம் வில்லன் வச்சுக்கிட்டு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவாக எனக்கு பட்டது, இப்போ இந்த படம் இல்லை, சமீபத்தில் இருக்கக்கூடிய நிறைய படங்களை பார்த்தா டிஹெச் பண்ணுறோம். இப்போது கோட்லேயும் சரி இதுலேயும் சரி டிஹெச் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு காட்டுறது வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடினா நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது, அமேசான் கிடையாது, பெருசாக இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம வந்து வா தலைவா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம பண்ணும்போது இல்லை பார்க்கும்போது நமக்கே தெரியுது வந்து லைட்டாக கார்ட்டூனிஷாக தான் இருக்குது. எப்படி சொல்ல, நான் வந்து அந்த டிஹெச் பண்ண ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு புரியுது, பட்ஜெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, கன்சென்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதுக்கு போல் அந்த கார்ட்டூனாகவே காட்டிடலாம்னு நினைக்கிறேன். அந்த கோட்டில் கூட ஒரு சீன் வந்துச்சு, அந்த கார்ட்டூன் மாதிரி சேம் இந்த இதில் லைட்டாக டிஹெச் பண்ண மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கு பதிலாக அந்த கார்ட்டூன் திங்கிற மாதிரி லைட்டாக காமிச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதை விட உண்மையாகவே நமக்கு என்ன வருதோ இல்லை நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்கன்றது என்னோட ஆசை. இது வந்து பயாஸ்டாவோ இது மாதிரிலாம் சொல்ல ஆசைப்படல, பட் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பரம் அஜித் கண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீ போய் பார்க்க வேண்டிய படம் இதான்ப்பா. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் உன் தலைவன் அப்படியே ஆராதிக்கலாம். ஆனால் இப்போ அது இல்லாமல் நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னடா இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி தான் கேட்பேன். அப்படி இல்லைனா ஏதாச்சும் நோட்டை நான் சொல்கிறது இதெல்லாம் இருக்க தான் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. நியூட்ரலாக ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். சில சீன்கள் சில கெட்ட வார்த்தைகள் இருக்குது, பட் அதில் பீப் இருக்குது. அது ஒரு பீப்ன்றத மியூட் போட்டிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம ஒரு நோயாளி ஒருத்தரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம். அது பற்றின சம்பவம் எல்லாம் முடிஞ்சால் விலாகாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது. மண்டை ரொம்ப கொடூரமாக இருக்கோ. இந்த வாட்டி நான் கேட்டது ஒன்று, எனக்கு லைட்டாக முடி இருந்தால் தான் பிடிக்கும். எங்கள் அம்மா தான் தம்பி முடி நிறைய இருக்குது வெட்டிட்டோம். நாங்கள் அம்மாவோட ஆணைக்கிழங்கு போய் வெட்டினேன்னா அவன் கொஞ்சம் செதுக்கிட்டான். கொத்த தெரியாத கம்மியாக வச்சு கொத்துன மாதிரி இருக்கேன் மண்டை. இட்ஸ் ஓகே, மயிறு தானே திருப்பி வந்துடும். ஸோ முடிஞ்சால் அதை விலாகாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். பை பாய், see you guys.